ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனாலும் பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரெட் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எடுத்துக்கணும். 4 தக்காளியை வந்து வேக வச்சிடணும். அப்புறம் 2 ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஆனியனை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஆனியனுக்கு. ஸோ வந்து சீக்கிரம் வெந்துடும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்குள்ளே இந்த தக்காளி வெந்துருச்சு. அந்த தக்காளியை வந்து தோலை பீல் பண்ணி எடுத்துடணும். ஸோ வந்து நமக்கு தக்காளியோட ஃப்ளெஷ்ஷு தான் தேவைப்படும். ஸோ அந்த தக்காளியை வந்து மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆனியனும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு ஆயில் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி போட்டுக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூளோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கொதிக்கும் போது அது கூட மிளகாத்தூளும் அதுக்கப்புறம் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டணும். நல்லா கிண்டிட்டு இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிண்டணும். அது வந்து பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது அந்த மசாலா. ஸோ இது நல்லா கிண்டினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். அந்த மிக்சர் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக கொடுக்கும். ஸோ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். லாஸ்ட்டாக பட்டர் ஆட் பண்ணால் போதும். சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.